wish you Royal Pink Day celebration. The most valuable day will bring us enormous, profitable, beneficial opportunities through our hard work and perseverance. இன்றைய நாளிலே 14வது பகுதியாக அடிப்படை ஆங்கில பயிற்சியினுடைய முக்கியமான பகுதி ஓரல் பிராக்டிஸ். நாம் கடந்த 13 பதிவுகளிலே நிறைய எழுத்து பயிற்சிகள் பேசிக்காக முதல் பதிவாக டென்ஸ் ரூல்ஸ் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அதை மனனம் செய்வது மிகவும் அத்தியாவசியம். ப்ரெசன்ட் டென்ஸ், IVUU they subject plus do plus verb. Present tense he she it subject plus does plus verb. Present continuous tense I subject plus am plus verb plus ing. We you they subject plus are plus verb plus ing. He she it subject plus is plus verb plus ing. Present perfect tense IVU they subject plus have plus past participle. He she it subject plus has plus past participle. Present perfect continuous tense IVU the subject have been verb plus ing. He she it subject plus has been verb plus ing. Past tense IVU the he she it subject plus did plus verb. Past continuous tense I he she it subject plus was plus verb plus ing. We you the subject plus were plus verb plus ing. Past perfect tense IVU the he she subject plus had plus past participle. Past perfect continuous tense IVU the he she it subject plus had plus been plus verb plus ing. Future tense IVU the he she it subject plus will plus verb. Future continuous tense IVU the he she it subject plus will plus be plus verb plus ing. Future perfect tense IVU the he subject would have past participle. Future perfect continuous tense IVU the he subject would have been verb plus ing. இது ஆங்கிலத்தினுடைய முதல் அடிப்படை பாடம். எப்படி வாய்ப்பாடு நமக்கு கணிதம் கற்றுக்கொள்வதற்கு அவசியமாக இருக்கிறதோ, இந்த விதி நமக்கு அற்புதமான வாக்கியமைப்புகளை எந்த பிழையில்லாமல் எழுதவும் பேசவும் புரிந்து கொள்ளவும் ஒரு அற்புதமான பயிற்சி. இதிலே ஓரல் இப்படி முதலிலே இந்த டென்ஸ் ரூல்ஸை சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் ஏற்பட வேண்டும். அதன் பிறகு நாம் சொல்லும் வாக்கியங்கள் எந்த காலத்தை சேர்ந்தது என்பது முதல் பயிற்சி. நான் கவனித்து கொண்டிருக்கிறேன், ப்ரெசன்ட் டென்ஸா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா? கொண்டு இருக்கிறேன் என்று நாம் யூஸ் பண்ணுறதுனால ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் செயல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் படித்திருக்கிறேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். செயல் வினை தொடங்கி இன்னும் இருக்கிறதுனால், ஆகவே இதை எளிமையாக புரிந்து கொள்வதற்கு அந்த தமிழ் வாக்கியங்களில் நாம் எழுதும் ஃபார்மேட்டுகள் மிகவும் அவசியம். நான் கவனிக்கிறேன், ப்ரெசன்ட் டென்ஸ். நான் கவனித்து கொண்டிருக்கிறேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் கவனித்திருக்கிறேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் கவனித்து வருகிறேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் கவனித்தேன், பாஸ்ட் டென்ஸ். நான் கவனித்து கொண்டிருந்தேன், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் கவனித்திருந்தேன், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் கவனித்து வந்தேன், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்படி இந்த ஃபார்மேட்டுகளை பல வாக்கியங்களை வைத்து எழுதி நாம் மனனம் செய்யும் பொழுது சரியான டென்ஸ் என்பதை சொல்ல முடியும். அவர்கள் ஓவியம் கற்று வந்தார்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்பொழுது அந்த டென்ஸ் என்றால் அதனுடைய ரூல்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் IVU they he சப்ஜெக்ட் ப்ளஸ் had ப்ளஸ் verb ப்ளஸ் ing மனதிற்கு வர வேண்டும். அப்பொழுது சப்ஜெக்ட் தே, அவர்கள் they had been learning drawing என்று நாம் வாக்கியத்தை அமைத்து விடுவோம். இது இந்த 14வது பயிற்சியினுடைய சிறப்பம்சம். அடுத்த பதிவில் சந்திப்போம். ஸ்ரீஜித் சிவமோக்ஷா, ஒயிட் மிரர் கார்ப்பரேட்.